ओम श्री कृष्णाय परमात्मने नमः। समं कायशिरो ग्रीवं धारयन्नचलं स्थिरः सम्प्रेक्ष्य नासिकाग्रं स्वं दिशश्चानवलोकयन् प्रशान्तात्मा विगतभीः ब्रह्मचारिव्रते स्थितः मनः संयम्य मच्चित्तः युक्त आसीत मत्परः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிக அழகாக அருமையாக நம்ம எப்படி தியான பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதை சொல்கிறார். இதுவரைக்கும் என்ன சொன்னார்? மேடு பள்ளம் இல்லாத இடத்துல ஒரு பாயை போட்டு அது மேல ஒரு துணியை விரிச்சு அதன் மேல நம்ம உரிய ஆசனத்துல அமரணும், இந்திரியங்களை எல்லாம் எதுலயும் செயல்படுத்தாமல் அமரணும்னு சொன்னார் இல்லையா? இங்க இன்னும் அழகா அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்றாரு. உட்கார்ந்தாச்சு. உட்காரும் போது இப்படி தொங்கி போயெல்லாம் உட்காரக்கூடாது. என்ன சொல்கிறார்னா, காய சிரோ கிரீவம் சமம். காயம்னா உடம்பு, சிரோனா தலை, கிரீவம்னா கழுத்து. இந்த உடம்பு, கழுத்து, தலை மூணும் நேர்கோட்டில் இருக்கணுமா, ஸ்ட்ரெயிட். அதுதான் நம்ம முதுகு தண்டு இது ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கோமா. ரொம்ப வெறப்பாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தொங்கியும் இருக்கக்கூடாது. ஆனா முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ரொம்ப முக்கியமான கண்டிஷன் தியானம் செய்வதற்கு. காய சிரோ கிரீவம் சமம். அப்புறம் அச்சலம். அச்சலம்னா அசையாம உட்கார்ந்துருக்கும். நிறைய பேருக்கு இந்த கையாட்டுற பழக்கம், கால ஆட்டு இப்படி இப்படி இப்படி, அது மனதோடைய ரெஸ்ட்லெஸ்னஸை காட்டு. பின்னாடி பகவான் சொல்வார், அது அசுர குணம்னு சொல்றார். காரணம் இல்லாம நம்ம உடம்புல எந்த அவயவத்தையும் நம்ம அசைக்க கூடாது. அச்சலம்னா அசையாமல், ஸ்திரக அப்படின்னா உறுதியாக, உறுதியாக அசையாமல், தாரையன். தாரையன் அப்படின்னா அப்படி வைத்துக்கொண்டு, உடம்பு அப்படி வைத்துக்கொண்டு, ஸ்வம். ஸ்வம்னா தன்னுடைய நாசிகாகிரம் சம்பிரேக்ஷிய. நாசிகானா மூக்கு, அக்ரம்னா மூக்கு நுனி. தன்னுடைய மூக்கு நுனியை நன்றாக பார்ப்பது போல. அப்படின்னா மூக்கு நுனியை பார்க்கிற தத்துவம் இல்ல, நன்றாக இங்க கண்களை மிருதுவாக மூடுகிறோம் அப்படின்னு அர்த்தம். மூக்கு நுனியை பார்ப்பது போல அப்படின்னா நான் வேற எங்கேயும் பார்க்கலன்னு அர்த்தம். திசஷ்ச அனவலோகையன். எந்த திசையும் நம்ம பார்க்கல, நம்ம இங்கேயே போக்கஸ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நேரம் இப்படி பார்த்து தலைவலி வருதுன்னு சொல்லக்கூடாது. மூக்கு நுனியை பார்க்கணும் அப்படின்னா மற்ற எதையும் பார்க்காம இருக்கும் அப்படிங்கறதுல இங்க தாற்பயம். இன்னொருத்தரோட மூக்குல ஸ்வம், தன்னுடைய மூக்கு நுனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன? பிரசாந்த ஆத்மா. அமைதியா வச்சிருக்கணும் மனசு. முன்னாடியே சொன்னார் இல்லையா, நிராஷிகின்னு. மனசுல ஆசைகள் கொந்தளித்து கொண்டு, இல்ல அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஏகப்பட்ட பிளானிங். அந்த ரஜசிக்கா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால தியானத்துல ஈடுபட முடியாது. கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு பிரசாந்த ஆத்மா. தியானம் செய்யறதுக்கே நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு அமைதி இருக்கணும். ரொம்ப பரபரப்பா இருந்தா தியானம் செய்ய முடியாது. ஆனா அந்த தியானத்தோடைய பயன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்டா நம்ம அனுபவிச்சு பார்த்துட்டோம்னு சொன்னா அப்புறம் தியானம் செய்யாமல் நம்மளால இருக்க முடியாது. அவ்வளவு உன்னதமான ஒரு பயிற்சி இதெல்லாம். நம்ம பாரத பண்பாட்டுடைய எவ்வளவு உன்னதமான செல்வங்கள், உலகத்திற்கே கொடுக்கப்பட்ட செல்வங்கள். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளாமல் எதையோ தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பள்ளி குழந்தைகள் ஆரம்பிச்சு எல்லாரும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு குழந்தையால ஸ்கூல்ல உட்கார முடியல. 40 நிமிஷம் பீரியட்ல அப்படி தத்தளிக்கிறேன். ஏன்னா இந்த கொஞ்ச நேரம் இந்த மன ஒருமுகப்பாட்டு பயிற்சி, பிராணாயாமம் இதெல்லாம் நம்ம சொல்லியே தரதில்லை. இதெல்லாம் நம்ம நாட்டுடைய செல்வங்கள். இந்த தியான பயிற்சிகள்லாம், யோகிகள்லாம் எப்படி இன்னமும் இருக்காங்க. நிறைய யோகிகள் எல்லா காலத்திலயும் நம்ம நாட்டுல உண்டு. இது ரொம்ப பெரிய விஷயம், நமக்கெல்லாம் எளிதாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம இதுல போக்கஸ் பண்றது இல்லை. நம்மளே வர வச்சுக்கிறோம் தேவையில்லாத மன சஞ்சலத்தை. இந்த மொபைல் போனு, சோசியல் நெட்வொர்க், வெளி உலக, இதனால எல்லா நேரமும் பரபரன்னு மனசு வச்சுக்கிறோம். அப்படி இல்லாம பிரசாந்த ஆத்மா, மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு, ரொம்ப முக்கியமா விகத பீஹி. விகத பீஹினா பயமற்றவனாக. பயந்துகிட்டே தியானம் பண்ணக்கூடாது. ஏன்னா தியானம் பண்ணும்போது அந்த காலத்துல காட்டுல எல்லாம் தியானம் பண்றதுனால எங்கேயாவது ஏதாவது மிருகங்கள் வந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. இங்க ரொம்ப நம்ம தியானம் பண்றேன் அப்படின்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னா என்னன்னா, ரொம்ப நேரம் பண்ணாத, அப்புறம் அவ்வளவுதான், அப்படி தலைவலி ஒரு மாதிரி டிஸார்டர் வந்துரும், அது வந்துரும், தியானத்தினால சில பக்க விளைவுகள்லாம் வந்துரும், நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த பயமும் இல்லாம இந்த மாதிரி நம்ம ப்ராப்பரா ஒரு குரு சொல்லி கொடுத்து நம்ம ஒழுங்கா தியானம் பண்ண போறோம்னு சொன்னா எதற்கும் பயப்படக்கூடாது. இந்த உபநிஷதங்களோட ரொம்ப முக்கியமான மெசேஜே என்ன தெரியுமா? ஒரு ஆட்டம் பாம் மாதிரி உபநிஷதங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு சொல் அபீஹி, பயமற்றவன். நாம் பயமற்ற அபயஸ்வரூபமான பரம்பொருள், நானே மெய்ப்பொருள், பயப்படுறதுக்கு ரெண்டாவதா ஒரு பொருளே இல்லை அப்படிங்கிற அத்வைத ஞான நிஷ்டையை பெற்றுள்ள நான் எதை பார்த்து பயப்பட போறேன்?
அப்ப எந்த விதமான பயமும் இல்லாமல் விகத பீகி பிரம்மச்சாரி விரதேஸ்திதக, அந்த பாலுணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல், ஏன்னா அதுதான் மனசை பயங்கரமா சஞ்சலப்படுத்தும். அதை பற்றி நினைக்காமல் அந்த விஷயங்களில் ஈடுபடாமல், மனதால் கூட அதெல்லாம் வந்து சிந்தனை பண்ணாமல், பிரம்மச்சரியம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். இந்த அபரிக்கிரகம், இதை பாருங்க, இதெல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரத்தை சொல்லப்படுற அஷ்டாங்க யோகமும் இங்க பகவான் சொல்கிறார். நம்ம முன்னாடி இதுல பார்த்தோம் இல்லையா, அபரிக்கிரகம் பார்த்தோம், இங்க வந்து பிரம்மச்சரியம் சொல்றார். பிரம்மச்சாரி விரதேஸ்திதக, அதாவது தவறான நோக்கத்துடன் மற்ற பாலினத்தவரை பார்க்காமல் பழகாமல் இருத்தல், அதுதான் பிரம்மச்சரிய விரதம். இங்க வந்து எதுக்கும் எதை பத்தியும் சிந்தனை பண்ணாம மனஹ சம்யம்ய, மனதை நன்றாக நெறிப்படுத்தி, மனசை வந்து நல்லா, அதாவது இங்க அவைலபிளா இருக்கணும், எதையோ நினைச்சிட்டு லாஸ்டா இருக்கக்கூடாது, மனசு அப்படியே பரபரன்னு இருக்கக்கூடாது. மனஹ சம்யம்ய, இந்த சையமா அப்படிலாம் கூட கோர்ஸ்லாம் போட, சம்யமான நன்றாக நெறிப்படுத்தி, நன்றாக அதை வந்து ஒரு இது கலெக்ட் பண்ணின்னு அர்த்தம். மனசு வந்து ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கணும். அதாவது மெய்ப்பொருளுக்கும் நமக்கும், அதாவது இந்த நமக்கும்னா என்ன, இந்த பர்சன், இந்த இண்டிவிஜுவலுக்கும் மெய்ப்பொருளுக்கும் இடையில மனசுங்கிறது, சித்தம்ங்கிறது ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. அந்த ஸ்கிரீன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். நான் மெய்ப்பொருள் என்பதை உணர்வதற்கு அது எனக்கு அனுகூலமா இருக்கணும். அது ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து உள்ள போடக்கூடாது. மனம் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது தியானத்துல. மனசு அமைதியா இருக்கணும். அதான் மனஹ சம்யம்ய மச்சித்தகனா என்னையே நினைத்து கொண்டு. அப்படின்னா பகவான் வந்து கிருஷ்ணரா தன்னையே நினைக்க சொல்றாரு இல்ல. இந்த அத்தியாயத்தோட கான்டெக்ஸ்ட பார்க்கும்போது இங்க சொல்லப்படுவது ஆத்ம தியானம். ஆகவே மெய்ப்பொருளாகிய பரம்பொருளாகிய ஆத்மாவையே நினைத்து கொண்டு, அதான் மச்சித்தக, நான் மெய்ப்பொருள், ஐ எம் பியூர் அவேர்னஸ் அப்படிங்கிற அந்த அதுல நினைத்து கொண்டு, மத் பரக, என்னையே குறிக்கோளாக கொண்டு, அதிலேயே மனசை வச்சிருக்கிறது. இந்த மனம் அது போடுகின்ற ஆட்டங்கள், இந்த தாட் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ண விடாம இவற்றுக்கு முக்கியத்துவம், மனசை அமைதிப்படுத்தி அப்படி சைலண்டா வச்சிருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம வந்து ஸ்வரூப், அதாவது நான் மெய்ப்பொருள் அப்படிங்கிற அந்த இதுல நிலைத்திருக்கிறதா இங்க வந்து பகவான் மச்சித்தக மத் பரகன்னு சொல்றார். யுக்தக ஆசீத, யுக்தகனா நன்றாக மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த மெய்ப்பொருள் தியானத்திலேயே ஆசீத்த, அமர்வாயாக, இப்படி தியானத்தில் அமர்வாயாக. ரொம்ப அழகா பகவான் இங்க நமக்கு கற்றுத்தருகிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.